நம சிவாய அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய மனமார்ந்த அட்வான்ஸ் ஹாப்பி வரமகாலட்சுமி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, நம்ம லக்ஷ்மி பூஜைக்கு தேவையான பூக்களெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி நான் பூ மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லி போனேங்க. இன்றைக்கி என்ன விலை தெரியுமா? மல்லிப்பூ 1200 கிலோ, ஒரு தாமரை 50 ரூபா. மற்றபடி ஜாஜியும் கிட்டத்தட்ட 100 கிராமே 80 ரூபா. அப்புறம் மல்லி, அப்புறம் செவ்வரளி, ரோஜா பூன்னு சொல்லி எல்லாமே விலை வச்சுங்க. ஒரு சாதாரண ஏழையால் எப்படிங்க இவ்வளோ செலவு பண்ணி வழிபாடு பண்ண முடியும் இல்லைங்களா? வாங்க, நான் கொண்டு வந்துடும் பூக்களை உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி என்னோடய லக்ஷ்மி பூஜைக்காக வாங்கின பூக்களுங்க. ரோஜா கொஞ்சம், பிறகு அற்புதமான அர்ச்சனைக்கு தேவையான துளசிங்க. மகாலட்சுமி எங்கே இருக்கிறா? எம்பெருமான ஹிருதயத்தில் தானே இல்லைங்களா? துளசியில் அரைச்சினா வெகு விசேஷம். அப்புறம் நான் கொஞ்சம் செண்டு மல்லி வாங்கியிருக்கிறேன். இந்த செண்டு மல்லி பார்த்திங்கன்னா சில கோயிலில் போட மாட்டாங்க. ஆனால் நான் காஷிக்கு போயிருந்தேன். காஷி விஸ்வநாதருக்கே இந்த செண்டு பூ மாலை தான் போடுறாங்கங்க. வேணா நீங்கள் என்னுடைய காஷி பயணத்துடைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதில் காஷி விஸ்வநாதரை பூஜைக்கு நாம் கொடுத்தோம். பகவானுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பூஜை பண்ணி பிரசாதமாக எனக்கு ஒரு மாலை கொடுத்தாங்க. அந்த மாலை தான் நான் கழுத்தில் போட்டிருப்பேன். அவங்களும் போட்டாங்க, எல்லாருக்கும் போடுவாங்க. சின்ன சின்ன மாலை கொடுப்பாங்க, பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்படியே பூசைகள் அப்படி போடுவாங்க. அது எனக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், செண்டு மல்லியாக தான் இருக்கும் இல்லைங்களா? இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சொல்லி நான் என்னுடைய சிவபரமன் நினச்சி நான் என்னோடய இல்லத்துக்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு சாதாரண ஏழையால் எப்படிங்க இவ்வளோ செலவு பண்ணி லக்ஷ்மி பூஜையெல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? உண்மையான பக்தி எங்கே தினமாக இருக்குது? ஒரு கொடை வச்சிங்களா, அதில் உங்களால் முடிஞ்சால் அதில் போடக்கூடிய அரிசி, அப்புறம் பூக்கள், மலர்கள், அப்புறம் பச்சை கற்பூரம், ஜவ்வாதுன்னு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அது உங்களால் முடியலன்னா தயவு செஞ்சு சுத்தமான தண்ணீர் அதில் போட்டு, கொஞ்சம் பன்னீர் இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க. கொடுத்துற போது தண்ணீர் ஒப்பிக்கோங்க, கொஞ்சம் பன்னீர் அதில் போடுங்க. வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுங்க. பூக்கள் ஏதாவது உங்கள் செடியில், அருகில் இருக்கக்கூடிய செடியில் இருக்கும். ஒரு செவ்வரளியோ, ஒரு ரோஜாவோ, இல்லை சின்ன சின்ன ஜாஜி மல்லி, ஏதோ ஒன்று உங்கள் வீதியில் இருக்கும். கண்டிப்பாக போய் அதை கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்க. கேளுங்க. சில பேர் பண்டிகை கொண்டாடாதவர் கூட இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? உங்ககிட்ட என்ன பூ இருக்குது அதை அந்த குடத்தில் போடுங்க. நல்ல ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு நல்ல மாவிலை நம்ம ரோட்டோரமாக நமக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாவிலை அந்த குடத்தில் வைத்து, அந்த தேங்காய்க்கு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அதில் வைங்க. உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அது தாய்க்கு அலங்காரம் பண்ணி, ஒன்று உங்ககிட்ட நீங்கள் அம்மனுக்காக புடவை வாங்கியிருந்தால் புடவை சாத்துங்க, இல்லை பாவாடை வாங்கியிருந்தால் பாவாடை சாத்துங்க. எதுவுமே இல்லையா, ஒரு 20 ரூபாய்க்கு ப்ளவுஸ் பீஸ் வாங்குங்க, அது அம்பாளுக்கு சாத்துங்க. நல்லபடியாக அம்பாளை வெளியில் அந்த வாசலை வைத்து பூஜை பண்ணி, தாயே மகாலட்சுமி என்கிட்ட இன்றைக்கி இதுதான் இருக்குது, என் நிலத்துக்கு வா, உனக்கு என்னுடைய உண்மையான பக்தி கொடுப்பேன்னு சொல்லி அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த கலசத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. நம்ம தாய்க்கு கொடுக்க வேண்டியது என்னங்க? உண்மையான பக்திங்க இல்லைங்களா? அந்த பிரம்மத்தை நேரத்தை எந்திரிச்சு அந்த கலசத்துக்கு விளக்கு போட்டு தூப தீப ஆராதனைலாம் பண்ணி உங்களால் என்ன முடியும்? 10 ரூபா ஊதுபத்தி, 2 ரூபா கற்பூரம், ஒரு 10 ரூபாய்க்கு நெய் ஊற்றி ஏற்றுங்க இல்லைங்களா? சாதாரண ஏழையால் இவ்வளோதாங்க முடியும். பணக்காரருக்கு சொல்ல தேவையில்லைங்க, அது கணக்கில் இல்லை. எனக்கு இருக்க செலவு பண்ணுறாங்க. இல்லாத ஒரு ஏழை என்ன பண்ணுவாங்க இல்லைங்களா? மார்க்கெட்டில் சில டைம் பூவெல்லாம் எடுத்து வீசுவாங்க வேஸ்ட்டாக. ஆனால் இந்த நேரத்தில் பூ எச்சா வைக்கணும்னு சொல்லி ஒழிச்சு வச்சுப்பாங்க. அதுவே தப்பு தாங்க, மகா பாவம். இயற்கை நமக்கு கொடுக்குறது இல்லைங்களா? ஓரளவுக்கு விலையாக விற்கலாம், ஆனால் இவ்வளோ விலை விற்பாங்களா? எப்படி வாங்குவாங்க? ஒரு தாழம் பூ 200 ரூபா 300 ரூபா எப்படிங்க இல்லைங்களா? ஒரு தாமரை 50 ரூபா. ஒரு சாதாரண ஏழையால் இதெல்லாம் வாங்க முடியாதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையான தெய்வத்துக்கு நான் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உண்மையான பக்திங்க. நல்லபடியாக பக்தியாக அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் கொண்டு வந்த கலசத்தை வச்சுட்டு சுவாமியரில் பூஜை பண்ணி தூப தீப ஆரதெல்லாம் காட்டிடுவீங்க இல்லையா? பிறகு உட்காந்து மனதார தியானம் பண்ணுங்க. அம்பாளுக்கு உங்கள் கையால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. பூவே இல்லையா, வீட்டில் பச்சரிசி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துட்டு மஞ்சளில் அர்ச்சனை பண்ணுங்க. அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா? உண்மையான பக்தி குடுமகளே இல்லைங்களா? அன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, வீட்டில் உங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ, பச்சரிசி போட்டாலும் சாதம் பண்ணுவீங்க இல்லையா,
அந்த சாதத்துக்கு கொஞ்சம் தயிர் ஊற்றி அம்பாளுக்கு வைங்க, இல்லை நெய் இருந்தால் நெய் ஊற்றி வைங்க, இல்லை பால் சாதம் வைங்க. உங்களால் என்ன முடியும்? ஆனால் பக்தி மட்டும் அம்பாளுக்கு கொடுங்க. உண்மையாலுமே எப்பொழுதும் வழிகாட்டியாக நமக்கு மகாலட்சுமி தாயார் எப்பவுமே துணையாக இருப்பாங்க. இதை எந்த மாற்றமும் இல்லைங்க. ஆடம்பரமாக தான் நம்ம சுவாமி கும்பிட்டோன்னா கிடையாது இல்லைங்களா? கலச்ச கூட வைக்க முடியலையா? சொம்பு கூட கிடையாதா? ஒன்றுமே வேண்டாங்க. வீட்டில் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, லக்ஷ்மி ஃபோட்டோ, லக்ஷ்மி ஃபோட்டோவும் இல்லையா, பெருமாள் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதுலேயே மகாலட்சுமி இருப்பாங்க. இந்த பூஜையெல்லாம் அந்த பெருமாள் ஃபோட்டோக்கே பண்ணுங்க. அந்த பூவெல்லாம் பெருமாள் ஃபோட்டோக்கே போட்டு மகாலட்சுமி பூஜையை அந்த ஃபோட்டோவுக்கே பண்ணுங்க இல்லைங்களா? உண்மையான பக்தி இங்கே தாங்க இருக்குது இல்லையா? நமக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி பண்ணணுன்னு எந்த தெய்வமும் கேட்கலிங்க. இதை நாமளாக எடுத்து செய்கிறது தான். ஆனால் பகவான் என்ன தெரியுமா கேட்குறாங்க? உண்மையான பக்தி கொடுங்க, நல் மனம் வைங்க, யாருக்கும் தீமை பண்ணாத எண்ணத்தை வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா வந்துச்சா அது ஒரு 2 ரூபா அன்னதானத்துக்கு கொடுங்க. அன்னதானத்துக்கு மட்டுமா? தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு பிறகு எத்தனோ பேர் வேலையும் இல்லாமல், உடுத்த பொடுவே இல்லாமல், கொள்ளைச்செல்வத்துக்கு எதுவுமே வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க உங்கள் முன்னாலேயே. அது இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. இதெல்லாமே தர்மம் ஆகுங்க சரிங்களா? தர்மம் பண்ணுங்க. அன்றைக்கி மகாலட்சுமி பண்டிகை அன்றைக்கி பசு மாடுக்கு போய் ஒரு 2 வாழைப்பழம் கொண்டு போய் கொடுங்க. அதில் தானே மகாலட்சுமி இருக்கா. சாணம் நமக்கு பக்கத்தில் நிச்சயமாக மாடு இருக்கும். சில பேருக்கு தூரமாக இருக்கும், சில பேருக்கு பக்கமாக இருக்கும். மாட்டுக்கிட்ட போய் அவங்கள மனதார கும்பிட்டு கையில் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு சாணி எடுத்துகிட்டு வாங்க. சும்மா அள்ளிட்டு வராதிங்க, அது பிரயோஜனம் இல்லை. ஏன் தெரியுமா? நாம் கொடுக்குற அந்த 10 ரூபாயில் அந்த பசுக்கு ஏதோ வாழைப்பழம் வாங்கி தருவாங்க, கீரை ஒரு கட்டு வாங்கி தருவாங்க. அதுதானேங்க புண்ணியம். இதில் சின்ன சின்ன செலவு. அதனால் இந்த வாட்டி மகாலட்சுமி பண்டிகையை உங்களால் முடிஞ்ச செலவில் நல்லபடியாக பண்ணுங்க. ஆடம்பர செலவு வேண்டாம். அந்த காசு இருந்துச்சுன்னா யாருக்காவது தர்மம் பண்ணுங்க. தர்மம் மட்டும்தாங்க உங்களை காக்கும். தர்மம் மட்டும்தான் நம்மளை காக்கும். அங்கே தான் இருக்காங்க மகாலட்சுமி தாயார். பாருங்கள், நான் வாங்கினதே 3 பூ தான். பாருங்கள், என் தாய்க்கு ரோஜா, துளசி, செண்டுமல்லி. எங்கள் வீதியில் ஐயா ஒருத்தர் செடி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் எனக்கு அந்த குட்டி குட்டி மல்லி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் தருவாங்க அர்ச்சனைக்கு. பிறகு செவ்வரளி கொஞ்சம் கடிக்கும். துளசி இருக்குல்ல, எனக்கு இது போதும். என் அம்மையை நான் பூஜை பண்ணேன். பக்தி ஒன்றே போதுமானது என் தாயாக இருக்குது. அங்கே தான் இருக்காங்க என் தாய் மகாலட்சுமி தேவி இல்லைங்களா? பெருமானின் உதய வாசகி. அம்மையே, தாயே, மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி. எல்லார் வீட்டுக்கும் இந்த வாட்டி நீ வரணும். எல்லாரும் எந்த குறை இல்லாமல் நல்லா இருக்கணும். உங்களுடைய அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. நம்ம சிவாய வாழ்க்கை அதன் தாழ் வாழ்க்கையுமே இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வெள்ளி தெய்வ மகள் என் விகாஷ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச பல ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்காக நான் கொடுப்பேன் சரிங்களா? நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருடைய மனமார்ந்த வரமலட்சுமி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வருக 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 என்று நம் மகாலட்சுமி தாயாரை நாம் வரவேற்கலாம். தாயே வருக, மகாலட்சுமி தேவியே வருக. அம்மை பாருங்க, திருச்சமுகத்தோட எப்படி இருக்காங்க. தாயே வருக.